ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நீங்கள் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப விசேஷமான சோமவார பிரதோஷம், அதுவும் வளர்ப்புறையில் வர சோமவாரத்தில் வர பிரதோஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது. எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏன் பிரதோஷ வழிபாடு பண்ணுறோம், பிரதோஷ வழிபாடு பண்ணால் என்ன பலன்றது நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். நேற்று பார்த்திங்கன்னா நான் இங்கே நம்ம ராமர் பிரதிஷ்டை பண்ண முக்கணீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். நம்ம சீதையை தேடி ராமர் போகும்போது அந்த வழியில் போனால் ஸ்ரீலங்காவுக்கு போகிற வழியில் ஒரு வழி நெடுக அங்கங்கே பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு போனாங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது இந்த ஆரம்பக்கத்தை தாண்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் போனாலே ஆந்திரா வந்துடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுதான் எண்டு, இந்த சைடில் தமிழ்நாட்டோட எண்டுன்னு சொல்லலாம். அங்கே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா அருள்மிகு முக்கணீஸ்வரர் ஸ்ரீ கருமாரி அம்மன் கோவில் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம பிரதோஷ நாட்களில், பௌர்ணமி நாட்களில், சிவராத்திரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். முக்கியமாக பிரதோஷ நேரத்தில் தான் நிறைய பேர் நிறைய கூட்டம் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து தான் பிரதோஷத்துக்கு போக முடியுது. இந்த டெலிவரி, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, டெலிவரி, அதுக்கப்புறம் இந்த பசங்க பார்த்து வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடி போச்சு. நிறைய பார்த்திங்கன்னா உங்க கூட வீடியோலாம் நிறைய அடிக்கடி என்னால் ஷேர் பண்ணிக்க முடியறதில்லை. சரி, இதே மாதிரி ரொட்டீனாக போயிட்டே இருந்தால் எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. இந்த பசங்க கூட இருக்கிறது சந்தோஷம், ரொம்ப எதிர்பார்த்து வந்தவங்க அப்படின்றதுனால சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது அதுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் மாதிரியே இருந்தது. சரி, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப ட்ரை பண்ணி கிளம்பி போட்டேன். ஆக்சுவலாக பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரி நம்ம கடவுள்கிட்ட போனால் அதுவும் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் கிளம்பி பசங்களையும் கூட்டிகிட்டு கோவிலுக்கு போனேன். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு ரொம்ப, எப்போவுமே கோவில் அப்படின்னு போனாலே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்துடும். அது எல்லாருக்கும் சமமாக நார்மலாக இருக்க எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அந்த மன நிம்மதிக்காக தான் எல்லாருமே தேடி கோவிலுக்கு போகிறது எல்லாமே நடக்குது. அப்படி தான் நானும் நேற்று போயிருந்தேன். சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சின்னதாக நிறைய என்னால் கவர் பண்ண முடியல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கவர் பண்ணி சரி உங்கள் கூட அதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் எடிட் பண்ணேன். எனக்கு வீடியோ எடிட் பண்ண டைம் கிடைக்காதனாலே நிறைய கோவிலுக்கு போனதெல்லாம் நிறைய அப்படியே வச்சுருக்கேன் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணாமல். ஒன்றா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா அதனாலே நான் லைவ் ஸ்ட்ரீம் போயிடுறது. லைவ் போட்டால் அட்லீஸ்ட் பார்க்குற சான்ஸாச்சும் எல்லாேருக்கும் கிடைக்கும். நம்ம வீடியோ எடிட் பண்ணி போடலனாக்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த லைவில் கூட பசங்களோட சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு பசங்க ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. கிருத்திகை அன்றைக்கும் முருகர் கோவில் போயிருந்தேன், அங்கேயும் லைவ் ஸ்ட்ரீம் கொடுத்துருந்தேன். நேற்றும் கோவிலுக்கு போயிருந்தப்போ பிரதோஷத்துக்கு அதுவுமே லைவ் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச மன நிம்மதி இந்த வீடியோ மூலமாக யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கும் கிடைக்கிறோன்னு நம்புகிறேன். நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும், நினச்சது நடக்கும். எல்லாரோட தேவைகளும் கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். நல்லதே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.